ஓம் சாந்தி. ஜனவரி 10, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை இந்த ஞானமும் யோகமும் என்ற போஷாக்கு மூலம் உங்களுக்கு சேவை செய்து உங்களுக்கு சிறந்த விருந்தோம்பலை வழங்குகின்றார். எனவே சதா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்து ஸ்ரீமத்திற்கு ஏற்ப பிறருக்கு தொடர்ந்தும் விருந்தோம்பல் வழங்குங்கள். கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் உங்களுடைய அதி பெருமதியான எந்த விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்? பதில்: இந்த அதி மேன்மையான பிராமண குலத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கையே அதி பெருமதியானது. ஆகையால் உங்கள் ஷரீரத்தை நீங்கள் மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மண்ணாலான ஒரு பொம்மை என்றும் அது இல்லாமல் போக வேண்டிய ஒன்று என்றும் நினைக்காதீர்கள். இல்லை, நீங்கள் அதனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். எவரேனும் சுகவீனமுற்றால் அவரை குறித்து சலிப்படையாதீர்கள். அவரை தொடர்ந்தும் சிவபாபாவை நினைவு செய்யுமாறு கூறுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். அந்த நபர் தொடர்ந்தும் சேவை செய்ய வேண்டும். அவர் உயிருடன் இருந்து தொடர்ந்தும் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமாகிய மூன்றாவது கண்ணை கொடுக்கின்ற ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த மூன்றாவது ஞான கண்ணை கொடுக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மூன்றாவது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். இப்பழைய உலகம் மாறப்போகின்றது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். இதனை யார் மாற்றப் போகின்றார்கள் என்றோ அல்லது இதனை அவர் எவ்வாறு மாற்றப் போகின்றார் என்றோ அப்பாவி மக்களுக்கு தெரியாது. ஏனெனில் அவர்களுக்கு இந்த ஞானமாகிய மூன்றாவது கண் இல்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானமாகிய மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிந்துள்ளீர்கள். இதுவே ஞான சாக்ரீன். சாக்ரீனின் ஒரு துளி கூட மிக இனிப்பானது. மன்மனாபவ் என்ற இந்த ஒரு வார்த்தை மாத்திரமே உள்ளது. இந்த வார்த்தை மிகவும் இனிமையானது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களின் ஸ்வர்க்க ஆஸ்தியை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கின்றார் என்பதனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பெரும் சந்தோஷம் இருக்க வேண்டும். சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு வேறெதுவும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. சதா சந்தோஷமாகவும் களிப்புடனும் இருப்பவர்களுக்கு இது போஷாக்கு போன்றது. 21 பிறவிகளுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு இதுவே சத்துமிக்க போஷாக்காகும். இந்த போஷாக்கை ஒருவருக்கொருவர் தொடர்ந்தும் பரிமாறுங்கள். இது ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மிகவும் சக்திமிக்க போஷாக்கு. எந்த ஒரு மனிதருக்கும் மற்றொரு மனிதருக்கும் இந்த விருந்தோம்பலை வழங்க முடியாது. நீங்கள் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் ஆன்மீக விருந்தோம்பல் அளிக்கின்றீர்கள். தந்தையின் அறிமுகத்தை ஒருவருக்கு கொடுப்பதே உண்மையான நிலையாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஜீவன் முக்திக்கான வெகுமதியை பெறுகின்றீர்கள் என்பதை இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் பாரதம் ஜீவன் முக்தியை பெற்றிருந்தது. அது தூய்மையாக இருந்தது. தந்தை மிகவும் மகத்தான மேன்மையான போஷாக்கை கொடுக்கின்றார். இதனாலேயே அதீந்திரிய சுகத்தை அறிய வேண்டுமாயின் கோபியரையும் கோபிகைகளையும் கேளுங்கள் என்றொரு பாடலும் உண்டு. ஞானமும் யோகமுமான இந்த போஷாக்கு முதற்தரமானதும் அற்புதமானதும் ஆகும்.
இந்த போஷாக்கு ஒரே ஒரு ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணரிடம் மாத்திரமே உள்ளது. இந்த போஷாக்கை பற்றி வேறு எவருக்கும் தெரியாது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் எனது உள்ளங்கையில் உங்களுக்காக வெகுமதிகளை கொண்டு வந்துள்ளேன். முக்தியும் ஜீவன் முக்தியும் என்ற இந்த வெகுமதிகள் என்னிடமே உள்ளன. ஒவ்வொரு கல்பத்திலும் நானே இதனை உங்களுக்கு கொடுக்க வருகின்றேன். பின்னர் ராவணன் அதனை அபகரித்துக் கொள்கின்றான். ஆகையால் குழந்தைகளான உங்களில் சந்தோஷ பாதரசம் மிகவும் அதிக அளவு உயர வேண்டும். ஒரே ஒரு தந்தையும் ஆசிரியரும் உண்மையான சத்குருவுமே உங்களை மீண்டும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். நீங்கள் உலக ராஜ்யத்தை அதி அன்பிற்கினிய தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. நீங்கள் சதா முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கையே மிக சிறந்தது. இந்த கூற்று இந்நேரத்திற்கே பொருந்துகின்றது. பின்னர் புதிய உலகில் நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷத்துடன் கொண்டாடுவீர்கள். உண்மையான சந்தோஷம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்பதை உலக மக்கள் அறியாதுள்ளார்கள். மனிதர்களிடம் சத்திய யுகத்தை பற்றிய எந்த ஞானமும் இல்லை. எனவே அவர்கள் தொடர்ந்தும் இங்கே கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறாயின் இப்பழைய தமோபிரதான் உலகில் எங்கிருந்து சந்தோஷம் வர முடியும்? இங்கு மக்கள் தொடர்ந்தும் விரக்தி கூக்குரல் இடுகிறார்கள். இது அத்தகைய துன்பம் மிக்க உலகம். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் இலகுவான வழியை காட்டுகின்றார். உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வாழும் பொழுதும் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருங்கள். நீங்கள் தொழில் செய்யும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள். ஓர் அன்பிற்கினியவரும் அவரது காதலியும் உள்ளனர். அவர்கள் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் நினைவு செய்கின்றனர். அவள் அவனது காதலியும் அவன் அவளது காதலனும் ஆவார்கள். எவ்வாறாயினும் இங்கு அவ்வாறில்லை. இங்கே நீங்கள் பிறவி பிறவியாக அன்பிற்கினியவரின் காதலிகள். தந்தை உங்கள் காதலன் ஆகுவதில்லை. அந்த அன்பிற்கினியவரை இங்கே அழைப்பதற்காகவே நீங்கள் அவரை நினைவு செய்கின்றீர்கள். பெரும் துன்பம் இருக்கும்போது நீங்கள் அதிக அளவு கதறி அழுகின்றீர்கள். ஆகவே நினைவு கூறப்படுகிறது. வேதனையின் போதே அனைவரும் கடவுளை நினைவு செய்கிறார்கள். ஆனால் சந்தோஷத்தின் போது எவரும் அவரை நினைவு செய்வதில்லை. இந்த நேரத்தில் தந்தை சர்வசக்திவான். நாளுக்கு நாள் மாயையும் தமோபிரதான் சர்வசக்திவான் ஆகின்றாள். ஆகவே தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவென கருதி தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். இத்துடன் தெய்வீக குணங்களையும் கிரகித்தால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகுவீர்கள். நினைவு செய்தலே இக்கல்வியில் பிரதான விஷயமாகும். நீங்கள் அதிமேலான தந்தையை பெரும் அன்புடனும் பிரியத்துடனும் நினைவு செய்ய வேண்டும். அந்த தந்தையே புதிய உலகை படைப்பவர். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். ஆகையாலேயே உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழியும் வகையில் நீங்கள் என்னை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாக்குபவரான தந்தை கூறுகின்றார், நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு அதிபதிகள் ஆகுவீர்கள். தூய்மையாக்குபவரான தந்தையை மக்கள் அழைக்கின்றார்கள். தந்தை இப்பொழுது வந்துள்ளதால் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தந்தையே துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் ஆவார். சத்திய யுகம் நிச்சயமாக தூய உலகமாக இருந்தது. எனவே அங்கே அனைவருமே சந்தோஷமாக இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தொடர்ந்தும் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இப்பொழுது இது சங்கம யுகம். படகோட்டி உங்களை இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அழைத்து செல்கின்றார். ஒரு படகு மாத்திரமே உள்ளது என்று அல்ல, முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போன்றது.
அவர் அதனை அக்கறை எடுத்து செல்கின்றார். இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்தோஷத்தை தவிர வேறெதுவும் இல்லை. ஆகா, எல்லையற்ற தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். இதனை நீங்கள் முன்னர் கேட்டிருக்கவும் இல்லை, கற்றிருக்கவும் இல்லை. கடவுள் பேசுகின்றார். நான் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். எனவே நீங்கள் அதனை முழுமையாக கற்க வேண்டும். நீங்கள் கற்பதுடன் முழுமையாக கிரகிக்கவும் வேண்டும். எவ்வாறாயினும் கற்பதில் அனைவரும் வரிசை கிரமமாகவே உள்ளனர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே பார்க்க வேண்டும். நான் உயர்ந்த நிலையிலா, சராசரி நிலையிலா அல்லது குறைந்த நிலையிலா உள்ளேன்? தந்தை கூறுகின்றார், உங்களை சோதியுங்கள். நான் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற தகுதியாக உள்ளேனா? நான் ஆன்மீக சேவை செய்கின்றேனா? தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, சேவை செய்பவர்களாகி தந்தையை பின்பற்றுங்கள். நான் சேவை செய்வதற்காகவே வந்துள்ளேன். நான் தினமும் சேவை செய்கின்றேன். அதனாலேயே நான் இவருடைய ரதத்தை பெற்றுள்ளேன். இவரின் ரதம் நோயுறும் பொழுது நான் இவருக்குள் அமர்ந்து முரளியை எழுதுகின்றேன். நான் எனது வாயினால் அதனை பேச முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் ஒரு முரளியையும் தவறவிடக் கூடாது என்பதால் நான் அதனை எழுதுகின்றேன். எனவே நானும் சேவையில் உள்ளேன். இது ஆன்மீக சேவை. தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகி நீங்களும் உங்களை தந்தையின் சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இறை தந்தையின் சேவையில் என்பது உள்ளது. நல்ல முயற்சி செய்பவர்கள் மகாவீரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுபவர்களே மகாவீரர்கள் என்று அறியப்பட்டுள்ளது. தந்தையின் கட்டளை உங்களை ஓர் ஆத்மா என்று கருதி மற்றோரை சகோதரர்களாக பாருங்கள். அந்த ஷரீரங்களை மறந்து விடுங்கள். பாபாவும் ஷரீரங்களை பார்ப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களை மாத்திரமே பார்க்கின்றேன். எவ்வாறாயினும் ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவால் பேச முடியாத என்ற ஞானம் உள்ளது. நான் இந்த ஷரீரத்தினுள் வந்துள்ளேன். நான் அதனை கடனாக பெற்றுள்ளேன். ஓர் ஆத்மா ஷரீரத்தில் இருந்தால் மாத்திரமே அவரால் கற்க முடியும். பாபா இங்கே அமர்ந்திருக்கின்றார், அதாவது நெற்றியின் நடுவில். இது அமரத்துவ சிம்மாசனமாகும். ஓர் ஆத்மா, ஓர் அமரத்துவ ரூபம். ஆத்மா சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ ஆகுவதில்லை. ஷரீரமே சிறிதாகவோ பெரிதாகவோ ஆகின்றது. நெற்றியின் நடுவிலேயே ஒவ்வொரு ஆத்மாவினதும் சிம்மாசனம் உள்ளது. ஒவ்வொருவரின் ஷரீரமும் வேறுபட்டது. சிலரின் அமரத்துவ சிம்மாசனம் ஆண்களுக்கானது. சிலரது அமரத்துவ சிம்மாசனம் பெண்களுக்கானது. சிலரது அமரத்துவ சிம்மாசனம் குழந்தையுடையது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளான உங்களுக்கு ஆன்மீக அபியாசத்தை கற்பிக்கின்றார். எவருடனாவது நீங்கள் பேசும் பொழுது அனைத்திற்கும் முதலில் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சகோதரருடன் பேசுகின்றேன். சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற தந்தையின் செய்தியை கொடுங்கள். நினைவின் மூலமே உங்களிடமிருந்து கலப்படம் அகற்றப்படும். தங்கத்துடன் கலப்படம் கலக்கப்படும் பொழுது தங்கத்தின் பெறுமதி குறைவடைகிறது. ஆத்மாக்களாகிய உங்களில் கலப்படம் கலக்கப்படும் பொழுது நீங்கள் மென்மேலும் பெறுமதி அற்றவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் மீண்டும் தூய்மையாக வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். அந்த கண் மூலமாக உங்கள் சகோதரர்களை பாருங்கள். சகோதரத்துவ பார்வையை கொண்டிருக்கும் பொழுது உங்கள் புலன் அங்கங்கள் விஷமத்தனம் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை பெற்று உலக அதிபதிகள் ஆக விரும்பினால் முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொருவரையும் உங்கள் சகோதரராக கருதி அவர்களுக்கு இந்த ஞானத்தை தானம் செய்யுங்கள். அப்பொழுது இப்பழக்கம் உறுதியாகிவிடும்.
நீங்கள் அனைவருமே உண்மையான சகோதரர்கள். தந்தை மேலிருந்து வந்துள்ளார். நீங்களும் மேலிருந்தே வந்தீர்கள். தந்தை குழந்தைகளுடன் சேவை செய்கின்றார். தந்தை சேவை செய்வதற்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது நீங்கள் தைரியத்தை கொண்டிருப்பீர்கள். எனவே நீங்கள் இதனை பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ஆத்மாவாகிய நான் எனது சகோதரருக்கு கற்பிக்கின்றேன். ஆத்மாவே கற்கின்றார். இது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். தந்தை வந்து இந்த ஞானத்தை சங்கம யுகத்திலேயே கொடுக்கின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் ஷரீரமற்றவர்களாக வந்து இங்கே ஷரீரங்களை எடுத்து 84 பிறவிகளின் பாகங்களை நடித்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் உங்களையே ஓர் ஆத்மாவாக கருதி சகோதரத்துவ பார்வையை கொண்டிருங்கள். இந்த முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியையே செய்ய வேண்டும். பிறரில் எங்களுக்கென்ன கரிசனம் உள்ளது? புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. அதாவது முதலில் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்கள் சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது அம்பு மிக நன்றாக இலக்கை தைக்கும். நீங்கள் உங்களில் அந்த அளவிற்கு சக்தியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நீங்கள் முயற்சி செய்தால் மாத்திரமே உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் ஒரு சில விஷயங்களை சகித்து கொள்ளவும் வேண்டும். எவரேனும் பிழையாக எதையும் கூறும்பொழுது நீங்கள் மௌனமாகி விடுங்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அவர்களால் என்ன செய்ய முடியும்? கை தட்டுவதற்கு 2 கரங்கள் வேண்டும். முதலாமவர் வாய் தர்க்கம் செய்யும் பொழுது மற்றவர் மௌனமாக இருந்தால் அப்பொழுது முதலாமவர் தாமாகவே மௌனமாகி விடுவார். 2 கைகளால் தட்டும் பொழுதே சப்தம் ஏற்படும். குழந்தைகளாகி நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்க விரும்பினால் மன்மனாபவ் ஆகுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் சகோதரர்களான ஆத்மாக்களையே பாருங்கள். எனவே இந்த ஆன்மீக யாத்திரையில் நிலைத்திருக்கும் பழக்கத்தை குழந்தைகளாகி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்கள் நன்மைக்கே ஆகும். தந்தையின் கற்பித்தல்களை உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் இந்த ஞானத்தை ஆத்மாக்களாகி உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் ஆத்மாக்களை மாத்திரமே பார்க்கின்றேன். ஒருவர் மற்றவருடன் பேசும் பொழுது அவரின் முகத்தையே பார்க்கின்றார். நீங்கள் ஆத்மாக்களுடனேயே பேசுவதால் நீங்களும் ஆத்மாக்களையே பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தை ஷரீரத்தின் மூலம் கொடுத்தாலும் உங்கள் ஷரீர உணர்வை துண்டிக்க வேண்டும். தந்தையாகிய பரமாத்மாவே இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையும் கூறுகின்றார், நானும் ஆத்மாக்களையே பார்க்கின்றேன். ஆத்மாக்களும் கூறுகின்றார்கள், நாங்களும் தந்தையான பரமாத்மாவையே பார்க்கின்றோம். அவரிடமிருந்தே நாங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றோம். இதுவே ஓர் ஆத்மா மற்றவர்களுடன் ஏற்படுத்துகின்ற ஆன்மீக ஞான கொடுக்கல் வாங்கல் எனப்படுகிறது. ஆத்மாவாகிய உங்களில் இந்த ஞானம் உள்ளது. ஆத்மாக்களுக்கே ஞானம் கொடுக்கப்பட வேண்டும். இது சக்தி போன்றது. உங்கள் ஞானம் சக்தியினால் நிறைந்திருக்கும் பொழுது அதனை நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அது உடனடியாகவே இலக்கை தாக்கும். தந்தை கூறுகின்றார், இதனை பயிற்சி செய்து அம்பு இலக்கை தைக்கின்றதா என பாருங்கள். இந்த புதிய பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது ஷரீர உணர்வு அகற்றப்படுகிறது. சிறு சிறு மாயையின் புயல்களும் வரும். நீங்கள் தீய எண்ணங்கள் எதனையும் கொண்டிருக்க மாட்டீர்கள். குற்றப்பார்வையும் இருக்க முடியாது. ஆத்மாக்களாகிய நாங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம். இப்பொழுது நாடகம் முடிவடைய உள்ளது.
நீங்கள் இப்பொழுது பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவின் மூலம் தமோபிரதானிலிருந்து சதோபிரதான் ஆகும் பொழுது நீங்கள் சதோபிரதான் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. குழந்தைகளுக்கு கற்பித்தல்களை கொடுப்பதே தந்தையின் பாகத்தில் உள்ளது என அவருக்கு தெரியும். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வர வேண்டும். நான் இந்த பந்தனத்தில் கட்டுண்டு இருக்கின்றேன். நான் இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்களின் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். இதுவே இறுதி காலமாகும். என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் சத்கதியை பெறுவீர்கள். இந்த நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலம் தூண்கள் உறுதியாகும். ஆத்ம உணர்விற்கு வருவதற்கான இந்த கற்பித்தல்களை ஒரு முறை மாத்திரமே குழந்தைகளாகி நீங்கள் பெறுகின்றீர்கள். இது அத்தகையதோர் அற்புதமான ஞானம். பாபாவும் அற்புதமானவர். பாபாவின் ஞானமும் அற்புதமானது. எந்த நேரத்திலும் இதனை உங்களுக்கு வேறு எவராலும் கூற முடியாது. இப்பொழுது இது வீடு திரும்புவதற்குரிய நேரமாகும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இதனை பயிற்சி செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். மற்றோரை சகோதரர்களாக பார்ப்பதற்கு உங்கள் மூன்றாவது கண்ணை பயன்படுத்த வேண்டும். இதுவே மகத்தான முயற்சியாகும். இதுவே பிராமணர்களாகிய உங்களின் அதி மேன்மையான குலம். இந்நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பெருமதி அளவிட முடியாதது. ஆகவே நீங்கள் அந்த ஷரீரங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தமோபிரதானம் ஆகியதால் அந்த ஷரீரங்களின் ஆயுட்காலம் தொடர்ந்தும் குறைவடைந்தன. நீங்கள் இப்பொழுது யோகத்தில் நிலைத்திருக்கின்ற அளவிற்கு ஏற்ப உங்கள் ஆயுட்காலங்கள் அதிகரிக்கும். சத்யுகத்தில் அவை அதிகரித்திருக்கும். உங்கள் ஆயுட்காலங்கள் 150 வருடங்கள். ஆகையால் உங்களை ஷரீரங்களை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மண்ணாலான பொம்மை என்றும் அதனால் அது இல்லாது போக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, நீங்கள் அதனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் பெருமதியான வாழ்க்கை. ஒருவர் சுகவீனம் அடைந்தால் அந்த நபரினால் சலிப்படையாதீர்கள். அந்த நபரிடம் சிவ் பாபாவை நினைவு செய்யுமாறு கூறுங்கள். நீங்கள் நினைவு செய்யும் அளவிற்கு ஏற்ப உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். அந்த நபர் தொடர்ந்தும் சேவை செய்ய வேண்டும். அவர் உயிருடன் இருந்து சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர் பாபாவை நினைவு செய்கின்றார் என்ற புரிந்துணர்வு உள்ளது. தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காகவே ஆத்மாவே நினைவு செய்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு வரிசை கிரமமாக உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களையே சோதியுங்கள். எனது முயற்சிகளில் நான் உயர்வாகவா, சராசரியாகவா அல்லது குறைவாகவா உள்ளேன்? நான் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு தகுதி வாய்ந்தவரா? நான் ஆன்மீக சேவை செய்கின்றேனா? 2. உங்கள் மூன்றாவது கண்ணினால் ஆத்மாக்களை சகோதரர்களாக பாருங்கள். அனைவரையுமே சகோதரர்களாக கருதி அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். ஆத்ம உணர்வின் ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பழக்கத்தை பதித்துக் கொள்ளும் போது உங்கள் பௌதிக புலன்கள் விஷமத்தனம் செய்ய முடியாது. ஆசீர்வாதம். நீங்கள் தந்தை பிரம்மாவை போன்று உங்களின் மகத்தான துறவரத்தால் உங்களின் மகத்தான பாக்கியத்தை உருவாக்கி முதலாம் இலக்க தேவதை ஆகுவதால்
உலக சக்கரவர்த்தி ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மாவை அவரின் செயல்களில் பின்பற்றி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற குழந்தைகள் முதலாம் இலக்க தேவதைகள் ஆகுவதால் உலக சக்கரவர்த்திகள் ஆகின்ற ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். அவர்களின் மனங்களும் புத்திகளும் எப்பொழுதும் தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கின்றன. எப்படி தந்தை பிரம்மா தனது மகத்தான துறவரத்தால் மகத்தான பாக்கியத்தை பெற்றாரோ, அதாவது அவர் முதல் இலக்க முழுமையான தேவதையாகவும் முதலாம் இலக்க சக்கரவர்த்தியாகவும் ஆகினாரோ, அதேபோல் தந்தையை பின்பற்றும் குழந்தைகள் மகா துறவிகளாகவும் முழுமையான துறவிகளாகவும் இருப்பார்கள். அவர்கள் தமது சமஸ்காரங்களில் இருந்தும் விகாரங்களின் எந்த ஒரு சுவட்டையும் துறந்து விடுவார்கள். ஸ்லோகம்: ஆதாரங்கள் அனைத்தும் இப்பொழுது துண்டிக்கப்பட போகின்றன. அதனால் ஒரே ஒரு தந்தையை உங்களின் ஆதாரம் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். ஜடப்பொருள் அனைத்தையும் மாற்றுவதற்கும் தமோகுணி சமஸ்காரங்களை கொண்டுள்ள ஆத்மாக்களின் தமோகுணி அதிர்வலைகளை மாற்றுவதற்கும் காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்தும் சூழலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் இந்த எல்லையற்ற பணியை செய்வதற்கு உங்களின் மனதை சக்தி வாய்ந்ததாகவும் நல் ஆசிகள் நிறைந்ததாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.